வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நேற்று திருச்சியில் நடைபெற்ற பிஜேபியினுடைய கூட்டம், அண்ணாமலையுடைய கூட்டம், பல பத்திரிகைகள்லாம் வந்திருக்கும், தொலைக்காட்சியெல்லாம் நேற்று வந்து அண்ணாமலையுடைய வீர உரை, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழிசை அவர்களுடைய வீர உரை. அவங்க பெய்யும் தாமரை மலர்ந்தே தீரும்ல, அது டைலாக் சொன்னோன்னா மக்கள்லாம் பொங்கி எழுந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, என்னப்பா பொங்கி எழுந்தாங்களா, பிஜேபியில் அவ்வளோ ஆள் இருக்காங்களா அப்படின்னா, இல்லைங்க கூட்டிகிட்டு வர கூட்டம் தான். ஏன்னா பிஜேபியில் ஜிக்கள் இருப்பாங்க, ரொம்ப வெறியாக இருப்பாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க எவ்வளோ வெறியாக இருப்பார்கள் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவம். நீங்கள் சொன்னீங்க பிஜேபி கூட்டனாலே விரும்பத்தகாத செய்தி தானேங்க, எப்போ பார்த்தாலும் அது ஒரு எப்படி சொல்கிறது, வீடியோ ஆடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணுவாங்க, கட்ட பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்து ரவுடிகளை சேர்க்கறது, அப்புறம் வந்து நம்ம மோடி ஐயா கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணை போய் ஒரு அம்மா போய் அடித்தது, அந்த ஒரு கேஸு. கொடிக்கம்பம் நைட்டோட நைட்டால் மேக்கப்லாம் போட்டுட்டு கொடிக்கம்பத்துக்கு வந்து அந்த அது வந்து நைட்டு அண்ணாமலையுடைய வீட்டுக்கு முன்னால் கொடிக்கம்பம் அமைக்கிறாங்கன்ட்டு அது ஒரு பிரச்சனை. இப்படி பல விஷயம் சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து நேற்று நடைபெற்ற அடிதடி. அண்ணாமலை அவர்கள் கூட்டத்தை மறுபடியும் நம்ம சொல்கிறோங்க, அண்ணாமலையோ மற்ற யாருக்கோ போராட உரிமை இருக்குது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் காலியான சேரை படம் பிடிச்ச ஒளிப்பதிவாளரையும் அங்கே இருக்க புகைப்பட கலைஞரையும் சட்டையெல்லாம் கிழிச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி? இப்போ திமுக பண்ணால் நம்ம திராவிட மாடல் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதிமுக பண்ணால் சொல்கிறோம்ல, இது யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், திமுக தன்னுடைய அதிகாரத்தை எப்படி தவறாக பயன்படுத்துது நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே நமக்கு தெரிஞ்சு திமுக கூட அடித்த மாதிரிலாம் தெரில. ஆனால் இங்கே பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி 10 பேர் தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன ஒரு மனநிலை தெரியுமா? சென்ட்ரல் நாங்கள் தான் இருக்கோம், யாரும் எங்களை கேட்க முடியாது. நம்ம என்ன கேட்குறோம், அடித்தவங்களை திராவிட மாடல் ஏன் வெளுத்து விட்டால் அடுத்து பண்ணுவாங்களா இவங்க? இப்போ நீங்கள் கீழே கமெண்ட் போடுறவங்க உடன்பிறப்புகள்லாம் ஐயோ பாசிச பாஜக யாருங்க வளர்த்து விட்றா, வெளுன்னு வெளுத்து விட்டிங்கன்னா வடுவாங்களாங்க அவங்களாம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். யார் அவங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? தமிழ்நாட்டில் மெதுவாக வளர்ந்துட்டுருக்காங்க சார், நீங்கள் நினைக்கவே மாட்டோம். சத்தம் போடாமல் வளர்கிறாங்க, மெதுவாக வளர்கிறாங்க. ஏன் மெதுவாக வளர்கிறாங்கன்னா அது பிஜேபி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, திமுக ஊழல் கீழடி ஏதோ ஒன்று பேச வேண்டியது. பாருங்கள், பிரதான எதிர்க்கட்சி மாதிரி அவங்க செயல்படுறத கட்டுக்க தெரியுதா இல்லையா உங்களுக்கு? போராட்டம்னா ஏதோ ஒன்று மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒன்று வந்து வேலைக்கே ஆகாதது. உலகம் முழுக்க இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கிறது ஒரு மொழி கொள்கை. முதல்ல இவங்க இந்தியா விட்டு வெளில போகிறாங்களா? அவங்கெல்லாம் மோடி தான் போயிட்டுருக்காரு. இவங்கெல்லாம் யாராவது போயிருக்காங்களா? நமக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்று சொல்கிறாரு, ரொம்ப வருத்தமான செய்தி. ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி போனார்னா வந்து அவருக்கு வந்து மொழி தெரியாதனால இவர் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க புரியல, அவங்க சொல்கிறது இவங்களுக்கு புரியலன்னு. ஒரு மொழி தெரியாத குற்றமா நம்ம கேட்குறோம்? மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிறதா நினைக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவர். மொழி தெரியாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு மொழி தெரியாது அப்படின்னு இவர் சொல்கிறது எந்த விதத்தில் சரி நமக்கு புரியல. சரி, ஐயா மோடி வந்து வெளிநாடு போகிறாரு, அப்போ ஆங்கிலம் சரளமாக பேசுகிறாரா? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஹிந்தி ஆங்கிலத்தை நல்லா பேசுகிறாரா? இன்னொன்று சொல்கிறாரு, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தமிழில் வந்து 10வதுலாம் நிறைய பேர், அதெல்லாம் கரெக்டுங்க, 10வது ஃபெயிலு, அதை நாங்கள் மேல் உயர்த்த நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை தப்புங்கிறதுக்கு அவர் பயங்கரமான வாதமெல்லாம் வைக்கிறார். நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இதில் தப்பு எங்கே நடந்திருக்குன்னா, உடன்பிறப்புகள் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையானே தெரியல. தப்பு நம்ம மேலே தாங்க. நம்ம சிபிஎஸ்சி பள்ளி ஆரம்பிக்கிறோம், அதில் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறோம். ஏன் சிபிஎஸ்சி பள்ளியை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு தானே அவர் கேட்டுட்ருக்காரு. அதற்கு என்ன பதில்? மக்களுக்கு அது புரியாது. ஆமாங்க, திமுககாரங்களாம் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க அப்படின்னு தான் மக்கள் நினச்சிக்குவாங்க. இது திமுக பிஜேபிக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயம். அதே சமயத்தில் நேற்று திருச்சியில் அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா வேலைக்காகாத பேச்சு. அதாவது மும்மொழி, உலகம் முழுக்க 2 மொழி நம்ம படிச்சுட்ருக்கோம், ரொம்ப சூப்பராக படிக்கிறோம். ஆங்கிலம் தெரிஞ்சால் உலகம் ஃபுல்லாக போகலாம், ஹிந்தி மட்டும் தெரிஞ்சால் கொஞ்சம் யோசனை பாருங்கள் எது நமக்கு ஈஸி? இதை அவர் புரியாமல் பேசிகிட்டு இருக்கார். சரி ரைட், அவர் புரியாமல் பேசுறது. அதுக்கப்புறம் சொல்கிறாரு என்னமோ பேசுகிறார் நிறையா. அவர் பேசுகிறதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பேசுனா நமக்கே கஷ்டமாகுது. இது என்னங்க இது இப்படிலாம் பேசுகிறார் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுடைய கட்சி கொள்கையாக தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். பாருங்கள், 8:30 மணி வரைக்கும் தான் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க, அது வரைக்கும் நான் பக்காவாக பேசணும். ரைட்டு, நீங்கள் பேசுங்க. அதுக்கப்புறம் தமிழிசை வந்து அவங்க கோட்டாவில் தானே வந்தீங்கன்னு உதயநிதி எப்பயுமே பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி உதயநிதி அவர்களை பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டோம், நமக்கு அது ஒரு சின்ன சிக்கல் இல்லை. இப்போ கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக நீங்கள் கோட்டாவில் வந்தீங்க அப்படிங்கிறது யாராவது சொல்கிறாங்க, நம்ம உதயநிதியை. இன்னொரு பக்கம் பிஜேபியில் சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸில் பணியாற்றி விட்டு தான் தலைவர் பதவிக்கு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக எப்படி அண்ணாமலை வந்தார்? உழைக்காமல் பதவிக்கு வந்தவர் அண்ணாமலை. ஏற்கனவே வந்து இந்த வீடியோ ஆடியோ இதெல்லாம் அப்போல்லாம் எடுத்து பிரபலமானவர் அண்ணாமலை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். திமுக அதிமுக 2 சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதாகுது.
இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மீட்டிங்கில் வந்து சேர்லாம் காலியாகுது. இப்போ சைதாப்பேட்டையில் வந்து மாசு நடத்தின கூட்டத்தில் வந்து சேர் காலியாக இருந்தது. ஃபோட்டோ எடுத்து போட்டோம், நம்மளே அது செய்தியாக சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேரையே ஃப்ரீ, உட்காந்துருக்கவங்க கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த சேர் எடுத்துகிட்டு போயிடலாம். இது சூப்பர் திட்டம். இது ஏற்கனவே அதிமுக தான் முதல்ல பண்ணாங்க. அதுக்கப்புறம் பண்ணாங்க குழுக்களில் யாராவது நீங்கள் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டிங்கன்னா, குழுக்களில் வெற்றி பெற்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மோதிரம், இப்போ பவுன் விற்கிற விலைக்கு மோதிரம் கொடுத்தா வேணாம் சொல்லுவாங்க. ரைட், அது ஒரு பக்கம். நம்ம பொறுத்தவரைக்கும் ஏழை மக்களுக்கு போனால் பரவாயில்ல. அங்கே போய் உட்கார்றவங்க யாராக இருப்பாங்க சொல்லுங்கள், கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ மாசுடைய கூட்டத்தையும் மக்கள் காட்டுறாங்க, திமுக கூட்டத்தையும் மக்கள் காட்டுறாங்க. கூட்டம் இல்லை, அதிமுக கூட்டத்தையும் காட்டுவாங்க. ஒன்று வேணாம், சிஎம் வந்து திருநெல்வேலி போகிறாரு, முதியவர்கள் மூதாட்டிகள்லாம் வந்து இறங்குறாங்க, இறங்க முடியாமல் இறங்குறாங்க. எவ்வளோமா கொடுத்தாங்க? 200 ரூபா. சாப்பாடு போட்டாங்களா? இல்லை. பாருங்கள், முதியவர்களெல்லாம் அலக்கழிக்கிறாங்க அப்படின்னு செய்தி போட்டோம். நேற்று அண்ணாமலை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலி சேரை, சார் காலி சேரை தான் எடுப்பாங்க. உங்கள் எதிர்கட்சி சேனல் அப்படி தானே பண்ணுவாங்க, எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறான்னு விட்டுருவாங்கல்ல. காலி சேர் இருக்கிறதுனால எடுத்தாங்க. இதை போய் நீங்கள் அடித்து சட்டையை கிழிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படிங்கும்போது நமக்கு தெரியும். இல்லைங்க, அதிகாரத்தை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு பயம் இல்லை. இவர் சொல்கிறாருல நம்ம அண்ணாமலை, எப்போ வந்து அமர் பிரசாத் ரெட்டி சிறைக்கு போனாரோ அப்போவே அவர் வந்து தியாகி ஆகிவிட்டார், தலைவராகிவிட்டார். சிறைக்கு போய் தலைவராகி விட்டாருங்கிறாரு. இப்போ நேற்று ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. 92 பெண்கள் வந்து அவங்க கட்சியிலேருந்து ஸ்டாலினுடைய அப்பா ஃபோட்டோவை போய் டாஸ்மார்க்கில் ஒட்டிட்டாங்களாம். அவங்க பேரெல்லாம் இனிமேல் வீர மங்கைகள்னு அறிவிக்கப்படும். எல்லாம் பட்டம் கொடுக்குறதுல அண்ணாமலைக்கு நிகரே யாருமே இல்லை. பயங்கரமாக பட்டம் கொடுத்துட்டே இருக்கார். அது ரைட்டர் கொடுக்க வேண்டியதான். அது என்னவோ பண்ணுறது. திமுக அரசு பெரிய லெவலில் வந்து ஞானசேகரன் பிரச்சனை எழுப்பிட்டு இருக்கும்போது சாட்டையால் அடித்து அதை டைவெர்ட் பண்ணது இவர் தான். அப்போ நேற்று நடந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, எடப்பாடி பிஜேபியுடைய அஃபீஷியல் ட்விட்டரில் நேற்று ஒரு செய்தி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பொய் செய்தி, இதை வந்து சங்கிகள் வந்து இந்த மாதிரி திரிச்சு கூறிட்டாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை விளக்குற மாதிரி நிறையா வருது. பார்த்தீங்களா, உண்மை செய்தி பொய் செய்தி எதுவும் தெரியாது, ஃபோட்டோ அப்படியே வெளியிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஃபேக்ட் செக் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ இல்லை திமுகவையோ நம்ம ஏதாவது வந்து தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா உடனே வந்து ஃபேக்ட் செக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இது தவறான செய்தி, இப்படி தான் சொன்னார் அப்படின்னு கரெக்டாக புரிய வைப்பாங்க. நிறைய யூடியூப் வந்து அதை பெரிய அளவுக்கு வந்து ஸ்டாலின் அப்படி சொல்ல உண்மை நிலவரத்தை காட்டுவாங்க, உண்மை வெளியில் வரும். இப்படிப்பட்ட நிலைமையில் அதிமுக அஃபிஷியல் பேஜில் சொல்கிறாங்க, காட்டுமன்னார் கோயில் திருவண்ணாமலை பக்கத்தில் காட்டுராஜா ஏதோ பேர், அவர் வந்து கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டார், அதிமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது தவறு. அதிமுக கூட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நின்னவரை போய் அதிமுக காரர்னு சொல்கிறாங்க. இது திட்டமிட்டு திமுகவுடைய நிலைவெத்துவான்கள் இவங்கெல்லாம் பண்ணுற வேலை அப்படின்னு எழுதியிருக்காங்க. நியாயமான விஷயந்தான். அப்போ அவங்க என்ன பின்னால் கமெண்ட் என்ன வருதுன்னா, ஏற்கனவே வந்து ஞானசேகரன் அவர்கள் எங்கள் உறுப்பினரே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர் வீட்டில் போய் நம்ம மாசு இருக்கார், அவர் மாணவர் அணியில் வந்து அவரை போடுறதுக்கு லெட்டர் இருக்குது, ஆனாலும் அவங்க இல்லை. 4 நாள் கழித்து சட்டசபையில் தான் சிஎம் சொல்கிறாரு அவர் திமுக அனுதாபிங்கிறார். ஏன் இந்த 4 நாள்? அவர் திமுககாரர் தாங்க, தப்பு பண்ணிட்டார், கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லிட்டு போனால் சூப்பராக பெரிய ஆளாக இருக்கலாம். ஏன் சொல்லுன்னு தெரில. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இது ஒரு பக்கம் அப்படியே ஞானசேகரன் பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது இன்னொரு செய்தி வந்துட்டுருக்குது. அதிமுகவுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்த இன்னொரு செய்தி. என்ன செய்தி? அதாவது ஞானசேகரன் மட்டும் இது இல்லைங்க, இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது இதே மாதிரி. ஏன்னா திமுகவுக்கு நெருக்கமானவர்கள் பிடிபடும் போது அவங்க வந்து காப்பாற்றப்படுகிறார்கள். இதே மாதிரி தான் வந்து சாதிக், யார், நம்ம ஜாஃபர் சாதிக், திமுக அயலணையுடைய உறுப்பினர், எங்கள் திமுககாரரே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நீக்கினாங்கன்னு தெரில. இது ஒரு பக்கம். அப்போ திட்டமிட்டு அதிமுக மற்றும் மற்ற கட்சிகளை இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல, நம்ம கூட செய்தி சொன்னோம், டிவிகே விஜய் கட்சியில் வந்து ஜாதி அரசியல் நிறையா இருக்குது, ஜாதி பார்த்து கொடுக்குறாங்க, பணம் வாங்கிட்டு கொடுக்குறாங்க, விஜய் கட்சியில் ரவுடிகள் இணைந்தனர், விஜய் கட்சியுடைய இவர் வந்து நிர்வாகி வந்து போக்சோ சட்டத்தில் கைது. எல்லா கட்சியிலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க சார். நம்ம தொடர்ந்து தான் சொல்கிறோம், எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்போ வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து திமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் செய்தி வந்து பிரதானமாக மறைக்கப்படுகிறது, மற்றவங்க செய்தியை திரித்து கூடுகிறது ஊடகம். இதையும் நம்ம கண்டிக்கணுமா வேணாமா? பிஜேபி கண்டிக்கும்போது இதையும் கண்டிக்கணுமா வேணாமா? மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி திமுகவோ இல்லை பிஜேபியோ பேச வேண்டியது எது? தமிழ்நாட்டில் நிதி நிலைமை சரியில்லை. இப்போ அண்ணாமலை சொல்கிறாருல, குஜராத்தில் பற்றாக்குறை, அதாவது வந்து கடனே வாங்காமல் உங்கள் பட்ஜெட் போடுறாங்க.
நீங்கள் 9 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு போடுறீங்க. இதுவும் அதுவும் எது சிறந்தது மக்களேன்னு கேட்குறாரு. டாஸ்மார்க்கில் 50,000 கோடி வருது. 50,000 கோடி வந்ததுக்கு பிறகும் 1.5 லட்சம் கோடி நீங்கள் பற்றாக்குறை பட்ஜெட். அப்போ அந்த 50,000 கோடி வரலன்னா 2 லட்சம் கோடிக்கு போடுவீங்களா பட்ஜெட்டு? எப்படி நீங்கள் இது தொலைநோக்கு திட்டம் ஆகும் அப்படின்னு கேட்குறது சரியான கேள்வி தான். ஒரு பாயிண்ட் கரெக்ட். ஆனால் கேட்க வேண்டிய நியாயம் பிஜேபிக்கு இருக்கா அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து சென்ட்ரலில் என்ன பண்ணிட்டுருங்கிறது நாடு அறியும். நீங்களும் சரியாக பண்ணல, இவங்களும் சரியாக பண்ணல. பாசிசமும் பாயாசமும் ஒன்று தான். நம்ம என்ன பேசுகிறது இதில்? இதை ஒன்றும் பேசியே ஆக வேண்டியது இருக்குது. பிஜேபி அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் வளருவதற்கு மிகப்பெரிய தூணாக இருந்து கொண்டு இருக்கிறது திமுக. என்னைக்கு இவங்க வேல் எடுத்து முருகன் மாநாடு நடத்துகிறாங்களோ அப்போயே பயந்துட்டாங்க. கலைஞர் அவர்களுடைய கொள்கையில் வலிவி விட்டார்கள். இதான் கலைஞர் சொன்னாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கலைஞருடைய கொள்கையாது. கலைஞர் கொள்கை வந்து அதாவது வந்து இத்தனை ஆன்மீக கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்து ஆன்மீக அரசு நடக்குதுங்கிறார் சேகர் பாபு. இத்தனை பாடசாலைகளை நாங்கள் புதிதாக தொடங்கி கல்வி புரட்சி நடக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். ஆன்மீகமாக அறநிலைத்துறை பார்த்துட்டு இருக்க வேலை, அதை வரைக்கும் பெரிய சாதனையாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. கலைஞர் இதான் சொல்லி கொடுத்தாரா? அதான் பிஜேபி பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, பக்காவை இவங்க பயப்படுறாங்கன்னு ஏறி மிதிக்கிறாங்க. நீங்கள் அமைதியாக வரீங்க. வேறு என்ன பேசுகிறது இதை பற்றிலாம்? நம்ம அதாவதுங்க திமுக திராவிட மாடலை நம்ம வந்து பிஜேபி திட்டுறோம். அதே மாதிரி திமுக திராவிட மாடலையும் திட்டுனுங்க. இல்லை பிஜேபி திட்டினா திமுககாரங்க பார்ப்பாங்க, திமுக திட்டினா பிஜேபிக்காரங்க பார்ப்பாங்க. அதுக்கு நிறையா சேனல் இருக்குது. நீ பாருங்களேன், அண்ணாமலை அவர்கள் புகழ் பாடுறதுக்குன்னே சேனல் இருக்கும். அது திமுககாரங்க இருக்க மாட்டாங்க. அண்ணாமலையோட ஜிக்கள் நிறைய பேர் வருவாங்க. நம்ம அந்த மாதிரி பேசினா நிறையா வரும். இல்லை திமுகவை பற்றி பாராட்டி பேசினா நிறைய வியூஸ் வரும். ஏன்னா திமுக ஐடிவிங்க எல்லாம் பெரிய ஆளாக்குவாங்க. நம்ம திமுகவையும் திட்டுறோம், பிஜேபியும் திட்டுறோம், ரெண்டையும் தான் திட்டுறோம். பிஜேபி திமுகவாவது பரவாயில்ல, பிஜேபி இந்திய மனித குலத்துக்கே பிரச்சனை நினைக்கச்சு. அதில் மாற்று கருத்து இல்லை. திமுகவாவது நம்ம ஊழல் பண்ணுறாங்க, அதை சொல்லிட்டு போகலாம். இது வந்து மிகப்பெரிய ஆபத்து. திமுகவை பிஜேபினா முதல்ல பிஜேபி தான் அப்புறப்படுத்தணும். அதில் மாற்று கருத்துலாம் நமக்கெல்லாம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வரும். நம்ம உறுதியாக நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.